பைபிள் வாக்குத்தத்த செய்திகள் வாசிப்பவர் மோகன் சி லாசரஸ். காண தவறாதிருங்கள். வணக்கம். இயேசு காலகட்டம் வேறு, ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டம் என்பது வேறு. அப்படி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை இயேசு சொன்னார், இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா மோகன் சி லாசரஸ் அவர்கள். என்ன சொல்றாரு, ஒரே வசனத்தை எந்தெந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூன்றாம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது பற்றார். பாருங்க, இந்த மாதத்திற்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். அதனால இந்த நாள்ல உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை உங்களை பார்த்துதான் சொல்றார். முறையாக, அதாவது மோகன் சி லாசரஸ் அவர்கள் முறையாக பைபிளை வாசித்திருந்தால், அல்லது அதனுடைய காலகட்டம், அதனுடைய கான்டெஸ்ட் என்ன, அந்த காலகட்டம் என்ன, ஆண்டவர் சொன்ன உத்தரவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருப்பாரு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம்ங்கிறது வந்து இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே 4 ராஜாக்கள், ஸ்பெசிபிக்கா எருசலேம் நகரத்தை ஒட்டி, எருசலேம் நகரத்தை வைத்து ராஜாவாக 4 ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த 4 ராஜாக்கள்ல வழியாக ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்திலே, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னமே பாபிலோனிய அரசர்களுக்கு அடிமைகளாக போக போறாங்க இஸ்ரவேலர்கள். ஏன்னா ஒரு சாரர், ஒரு சில ராஜாக்கள் வந்து தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. ஒரு சில ராஜாக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரக ஆராதனை, வெளிப்பார்வைக்கு தூய்மையானவர்களா இருந்தாங்க, உள்ளுக்குள்ள ரொம்ப மோசமா பயணித்தாங்க. கண்டிப்பும் தண்டிப்பும் பாபிலோனிய காரியங்கள், இப்படி வெகுவான ஒரு அடிமைத்தனமாக இருந்தது. அது முன்னுமே சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். சரி, இத வந்து புதிய ஏற்பாட்டுல டேக்கிள் பண்ணி இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னு சொன்னால் இது ஏற்புடைய காரியமா? அப்போ கான்டெஸ்ட் டிஃபரெண்டா இருந்ததுன்னு வைங்களேன். ஒரு வசனத்துக்கு இதை சொன்னார் அப்படின்னு சொன்னா காலகட்டத்திற்கும் கான்டெஸ்டுக்கும் வித்தியாசப்படுகிறது. வித்தியாசப்பட்டு பேசும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதியான கட்டளை, அது நிரந்தரமான கட்டளைய அபமாக்கி போடுவதாக அர்த்தமாக இருக்கிறது. இப்போ இவரு என்ன சொல்றாரு, மோகன் சி லாசரஸ், பாடுகளோடு பயணிக்கிறீர்களா, வேதனைகளோடு பயணிக்கிறீர்களா, நீங்கள் பலவிதமான சோதனைகளோடு பயணித்திருக்கலாம், அப்படியாக இருக்கலாம், இப்படியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி, நீங்கள் தண்ணீரை கடக்கும் போது உங்களோடு கூட இருப்பார், அப்படியாக பலவிதமான காரியங்கள் ஊடாக உங்களுடைய பாடுகள், உபத்திரவங்களை ஆண்டவர் சரி செய்வார் அப்படின்னு சொல்லுவது ஆகாத ஒரு படிப்பினை. விசுவாசத்திற்காக நான் ஒரு வசனத்தை ஆண்டவர் சொன்னார், சொல்லாததை சொன்னார் அப்படின்னு சொன்னா ஏற்புடைய காரியம் இல்லை. சரிங்களா? பாபிலோனிய, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு சமம் செய்தார். அதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை, ஆறுதல், இப்படிப்பட்ட பல காரியங்களை இது பண்றார், வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். யாருக்கு என்ன எதற்கு, இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்லாத ஒரு விஷயத்தை, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை, அது எந்த காலகட்டம்னு சொல்லாமலே இன்று உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா இது தவறான ஒரு போதனையா இல்லையா? தப்பிதமான ஒரு காரியம். இப்போ சொல்லுகிற நானு, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தரும் வாக்கு தத்துவமானது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உள்ளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு இயேசு சொன்னாருன்னு சொன்னா, அது என்ன அடிப்படை, என்ன கான்டெஸ்ட், அதனுடைய
முழு விவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், வைக்கணும். சோ இது யாருக்கு சொல்றது, யாருக்கு சொல்லல அப்படிங்கிறது புரியணும். சரி, இறுதி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாக பயன்படுகிறது. நிழலாகத்தான் அது பின்தொடர்ந்து வருகிறதே ஒழிய நிஜமானது இறுதி கட்டளை, இறுதி சாசனத்தை, இறுதியான எல்லா விதமான காரியங்களையும் சூப்பரா சாலிடா மத்திய எழுத சுவிசேஷம் 28, 18, 19, 20 ஆகிய வசனங்கள்ல நம்ம வாசம் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு கட்டளையாக, இறுதி கட்டளை, அதே நிரந்தர கட்டளையாக, நிரந்தரமானது அப்படின்னு சொல்லலாம். இதைத்தான் போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறுதி கட்டளையாக என்னிடத்தில் ஒப்புக்கொண்ட உபதேசத்தை பிறர் கை கொள்ளும்படி உபதேசமாக சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப எங்கே ஆகிலும் எந்த, அதாவது பழைய பாட்டையே வைங்களேன், எங்கேயாவது எந்த இடத்துலயாவது இன்றைய நாளுக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்குத்தத்தம் அப்படின்னு எங்கேயாவது பழைய பாட்டிலையாவது இருக்கா? இப்படி சொல்லணும், மாசந்தோறும் சொல்லணும், தினமும் சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னா பழைய பாட்டுல கிடையாது. சரி, புதிய பாட்டுக்கு வந்தோம்னா புதிய பாட்டிலையாவது இப்படி வாக்குத்தத்தம் சொல்லு, தின வாக்குத்தத்தம் விசுவாசத்தின் அடிப்படையில நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு இருக்கா? விசுவாச வார்த்தை, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னித்தார், உங்களுடைய எல்லா விதமான அக்கிரமங்களை இது பண்ணினாரு, வச்சாரு. அவங்களை விசுவாசத்தை இது பண்ணதுக்கு வைக்கிறதுக்கு புதிய பாட்டினுடைய வேத வாக்கியம் தான் இருக்கணும் இல்லையா? அப்ப இன்று சொன்னார் அப்படின்னு சொன்னா காலகட்டம் வேறு. அவர் ஒரு தீர்க்கதரிசி, சரிங்களா? தீர்க்கதரிசி. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் தான் ஆண்டவர். அவர் தான் சொல்றாரு மத்திய எழுதின சுவிசேஷம் 28, 18, 19, 20 ஆகிய வசனங்கள்ல சொல்லப்படுகிறது. இதுதான் நமக்கு கட்டளையாக பெறப்படுகிறது. அப்போ ஒரு கட்டளை பற்றி கண்ட ஒரு சீசர் ஒரு உலகத்தினுடைய பாடுகள், உலகத்தினுடைய கவலைகள், இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் வருகும் பொழுது இன்றைய நாளுக்கென்று ஆண்டவர் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களோ அப்படி இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தந்தார். பெற்றிராத ஒரு வாக்கு தத்துவத்தை, பெற்றிராத கான்டெஸ்டே இல்லாம இத இன்னைக்கு சொன்னாரு, இந்த வாக்கு தத்துவத்தை சொன்னாரு, உங்களை பார்த்து தான் சொல்றாரு அப்படின்னு சொன்னா எல்லற வேணும். வேத புரட்டாக, வேத கலப்பு அப்படின்னு சொல்லலாம். வேத கலப்புள்ள ஒரு காரியத்தை செய்றீங்க அப்படிங்கிறதான். வேத வசனத்தை கலப்பில்லாம உபதேசம் பண்ணணும். பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் நாங்கள் எவ்விதத்திலும் வேதத்தை கலப்பில்லாமல் நற்செய்தியை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் இவர்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வைத்து விசுவாசத்தின் அடிப்படையில இயேசு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னாலே அது திட்டமும் தெளிவுமாக இருக்கிறது. விசுவாசத்தின் அடிப்படையில சொல்லுவது உங்களை ஆசீர்வதிப்பாரு, நல்லா இருப்பாரு, சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணுங்க, எல்லாவற்றையும் மாற்றுவாரு, உங்களை எல்லாவற்றையும் இது பண்ணுவார், வைப்பாரு. உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதீங்க, இந்த உலகத்தினுடைய பாடுகள் உங்களை என்ன செய்யும் அப்படிங்கிற ரீதியில எல்லாத்தையும் கடந்து போகும்படி கர்த்தர் உங்களை பாதுகாப்பாரு. உயிரே கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை தரமாட்டாரா? உயிரே கொடுத்த ஆண்டவர் மற்ற காரியங்களை செய்யாம இருப்பாரா? எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதுங்கள் அப்படின்னு. அப்போ உலகத்தினுடைய ஜீவியத்துக்காக கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், இதெல்லாம் தருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பலவிதமான காரியங்களை சோர்ஸ் ஆஃப் பேக்கிங் ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். சரிங்களா? அந்த உலகத்துல வாழ தேவையான எல்லா விதமான காரியங்களும், தேவையான எல்லா விதத்திலையும் நமக்கு வந்திருக்கு. நமக்கு தண்ணீர் இருக்குது, நமக்கு தேவையான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, எல்லா காரியங்களையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் இந்த வசனத்தை எடுக்க வேண்டியது எந்த காலகட்டம் அப்படிங்கிறது தெரியாமலே இவங்க இப்படி பண்ணினால் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு துர்போதனை. கலப்பா ஒரு வேத வசனத்தை கொடுத்து இதை சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? பிராடுத்தனம் பண்ணுவது. ஆண்டவர் பிராடின் ஆண்டவர் இல்ல, பொய்யின் தேவன் கிடையாது. அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்னார். உண்மையின் தேவன், ஒளியாக இருக்கிறார். புரியுதுங்களா? அவர் சூரியனிலும் கேடகமானவர். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் பொய் இல்லைன்னு இருக்கு. அவர் பொய்யுரையாத தேவன் இன்று எனக்கு சொன்னார், உங்களுக்கு சொன்னார், நீங்கள் பாடுகளோடு உபத்திரவோடு இருக்கிறீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:2 வாசித்து பார்த்தால் அங்கே இப்படியாக சொல்லுகிறார். அது இஸ்ரவேலுக்கு சொன்னதுப்பா. இங்க என்ன சொன்னது, பழைய பாட்டுல என்ன சொன்னது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும், வைக்கணும். புரியுதுங்களா இல்லையா? அதாவது பைபிளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் உண்டு. புரியுதுங்களா? ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியா இருக்கட்டும், எசேக்கியேலாக இருக்கட்டும், யாத்ராகமமா இருக்கட்டும், அது ஆதியாகமமா இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த வசனமும் வாக்குத்தத்தமும் காலகட்டமும் வரலாற்று பின்னணியும் இருக்கு. அப்போ வரலாற்று பின்னணியை நான் மறைச்சு இப்பொழுது ஆண்டவர் எனக்கு அப்படி செய்தார் இப்படி செய்தார் அப்படின்னு சொன்னா ஆகுமா? ஆகாதா?
ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஆண்டவர் கிடையாது. அவரு முன்னுமே சில விஷயங்களை அவர்கள் இஸ்ரவேலர்கள் சோரம் போனார்கள், அடிமைத்தனம் பண்ணாங்க, அடக்குமுறையில இருந்தாங்க, வச்சாங்க. சோ அந்த காலகட்டத்துல அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் ஆண்டவர் தருவாரு. ஒரு மீடியேட்டரா செயல்படுறவர் யாரு? ஆண்டவருக்கு ஒரு மீடியேட்டராக, ஆண்டவர் செய்யக்கூடிய சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு ஒரு மீடியேட்டராக வந்தார். சரிங்களா? வந்து இதெல்லாம் நீங்க செய்யணும் வைக்கணும் அப்படின்னு அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. பாபிலோனிய அடிமைக்குள்ள போனாங்க. சோ அந்த காலகட்டம் வேற. இந்த காலகட்டம் ஏசு கிறிஸ்து சொன்ன காரியம் மேக் இட் அப் டிஃபரெண்ட். அப்ப நம்ம எதை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ தான் பிடிக்கணும். ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை தான் கடைபிடிச்சு போகணும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்குள் ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும். என்னன்னா ஆபிரகாம் வந்து பரிசுத்த ஆவியை எதிர்பார்த்துட்டு இருந்தான். சோ அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அப்பவே முதல்ல சுவிசேஷம் இது பண்ணது ஆபிரகாமினுடைய விசுவாச சந்தி, ஆவிக்குரிய விசுவாச சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். சரிங்களா? அதுக்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் காலகட்டம் இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இதை தான் தந்தாரு வச்சாரு அப்படின்னு சொன்னா ஏற்புடைய காரியமா? தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், அக்கினி ஜுவாலைக்குள்ள நீ எங்க போனாலும் நான் அங்க இருப்பேன் அப்படின்னா, இந்த தண்ணீர் அப்படிங்கிறது பெருவெள்ளமா வருது, கொஞ்சம் லிமிட்டட் வாட்டரா இருந்தா அதை சமாளிச்சுக்கலாம். இதே பெருவெள்ளமா வருதுன்னா அன்லிமிட்டெட் அன்னெசரி அப்படின்னு சொல்லலாம். அந்த அன்னெசரியான தண்ணி உன்னை கவிழ்த்து போடுகிற ஒரு தண்ணீராக இருக்கு அப்படின்னா அதுல நீங்க கடந்து போறீங்க. இந்த தண்ணீருங்கிறது அடக்குமுறை, பெரும் வெள்ளம்ங்கிறது அடக்குமுறை இதா இருக்கு. இஸ்ரவேலர்கள் அப்படி சோரம் போய் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. அதாவது வெளியில இருக்கக்கூடிய அரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலர்களை கொண்டு குவிக்கிறாங்க, வேற ஆபத்துக்குள்ள நிக்கிறாங்க. அந்த வேற ஆபத்துக்குள்ள வந்தானா நானும் இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொன்னது அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. ஏன்னா பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறோம். எந்த செயலை நடப்பித்தாலும் எந்த காரியங்களை இது பண்ணாலும் வச்சாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். அவர் தங்கும் ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. ஆகையினாலே இவர்கள் இது போன்ற அதாவது கான்டெஸ்டே இல்லாத, பைபிளே வாசிக்காத, வரலாற்று பின்னணியே வாசிக்க தெரியாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்த கிளிசோசிய வேலைகளை பார்த்தால் நம்பாதீங்க. இந்த வாக்குத்தத்தமானது நமக்கானது அல்ல. நமக்கு செய்த கூடிய வாக்குத்தத்தமானது நித்திய ஜீவன், அவர் 2ஆம் வருகை. சரிங்களா? அவர் வருவார் அப்படி இருக்கு. சோ இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். நான் உன்னோடு கூட இருப்பேன், இதோ முடிவடைந்த சகல காலங்களில் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்றார். சமாதானத்தை தருகிற தேவன். இப்படி பல வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அதுதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆவேன் என்றும் ஆவிக்குரிய பிரகாரமான வாக்குத்தத்தங்கள், ஆவிக்குரிய பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்கள். நாம மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு ஊடாக ஏசாயா தீர்க்கதரிசிக்கு போல நம்ம பாபிலோனுக்கு அடிமை கிடையாது, எதுக்கும் அடிமை கிடையாது. நம்ம அடிமை சுவாதனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தினுடைய காரியங்களை பெற்றிருக்கோம். சரியா? வேற வணக்கம்.